இன்றைக்கி சத்தான சமையலில் துளசி சட்னி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். துளசி சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: துளசி கைப்பிடி அளவு, தக்காளி 1/4 கிலோ, தேங்காய் துருவல் 1/4 கப், தனியா 1 டீஸ்பூன், புளி சிறிதளவு, இஞ்சி 1 அங்குலத்துண்டு, சிகப்பு மிளகாய் 3, பெருங்காயத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைப்படும் அளவு. தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இந்த துளசி சட்னி அப்படிங்கிறப்போ பேசில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2-3 விதமான பேசில் இருக்குங்க. நம்ம வந்து இத்தாலியன் நாட்டு உணவு வகையில் இருக்கிற வந்து வேறு பேசில். இப்போ இது வந்து அது வந்து ஸ்வீட் பேசில். இது வந்து நம்ம வீட்டில் நம்ம நாட்டில் எப்போவுமே எல்லாருமே யூஸ் பண்ணுற ஹோலி பேசில். ஹோலி பேசில்னால் நம்ம வந்து தீர்த்தத்தில் போட்டுட்டு சாப்பிட்றோம். நோய் எதிர்ப்பு திறன் கொடுக்கறதுக்கு அது ரொம்ப சிறந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். சும்மா கொஞ்சமாக சாப்பிட்றோம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சட்னிலேயோ ஜூஸ்லேயோ இது விதமாக பண்ணி கொடுத்தாக்கா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான துளசி கிடைக்கும். நம்ம நாட்டில் வந்து கருந்துளசி இருக்கும். கருந்துளசி வந்து கூடுதலான மருத்துவம் குணம் கொண்டது. உங்களுக்கு எந்த துளசி கிடைச்சாலும் பரவாயில்ல. இதில் சுவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாயில் போட்டு ரசித்து பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து கார்ப்பு சுவை, அதாவது ஒரு மாதிரி காரம் நெடி இருக்கும். அந்த கார்ப்பு சுவை அதிகம் இருக்கிறப்ப உவர்ப்பு துவர்ப்பு எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறோம். இல்லை சிவப்பு மிளகா அதெல்லாம் போடுறப்ப அந்த சுவை கொஞ்சம் குறையும். இப்போ இங்கே வந்து இதை நல்லா எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேங்க. ரொம்ப வந்து கொஞ்சம் இலசாக இருக்கிறதா நல்லா இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கிற காம்பெல்லாம் வேண்டாங்க. கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல. முன்னால் இருக்கிற நுனியில் இருக்கிற காம்பு இருந்தால் பரவாயில்ல. இப்போ கொஞ்சமாக வானிலையில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து சிவப்பு மிளகாய் சேர்க்க போகிறேன். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தக்காளி எடுத்துருக்கேங்க. 1/4 கிலோ தக்காளி. இந்த தக்காளிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காரம் போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் சேர்த்துட்டேன். இதோட 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். தனியாவுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. நம்ம நாட்டில் வந்து ரசம் குடிக்கிறோம் பாருங்கள், அது மாதிரி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது எதுவுமே கிடையாது. ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். 1 அங்குலத்துண்டு இஞ்சி இருந்தால் போதுமானது. இதில் வந்து நான் வந்து வெங்காயம் எதுவும் சேர்க்கல, தக்காளி மட்டும் சேர்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் இந்த தக்காளி சுருங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது பாருங்கள், ஓரளவு வதங்கிடுச்சு. சீக்கிரம் வதங்கலைன்னா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வந்து தோல் தனியாக வர அளவுக்கு வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் இதோட புளி ரொம்ப கொஞ்சமாக மேல் புளி போட்டுக்கலாங்க. இதையும் போட்டாக்க இதோடைய சாஃப்ட் ஆகிடும். நம்ம அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதில் நான் சேர்க்க போகிறது வந்து தேங்காய் துருவல், துளசி, இதோட தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி சேர்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஹோலி பேசில் இல்லைன்னா வந்து ஸ்வீட் பேசில் எது சேர்த்திங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நல்லா ஆறிய பிறகு அரைச்சிடலாம். இப்போ இந்த சட்னி பாருங்கள் அரைச்சாச்சு. கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இங்கே வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. முதல்ல நான் சேர்க்குறது கடுகு. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். அதாவது எதுவுமே ஓவர் ரோஸ்ட் ஆகக்கூடாது, அதே மாதிரி அண்டர் ரோஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. தாளிக்கிற பொருட்கள் வந்து ஒரு கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் சரியாக ஃப்ரை பண்ணிங்கனாக்க கூடுதல் சுவையை தரும். பாருங்கள், கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சீரகம் சேர்த்துக்கலாம். 4 வெந்தயம் சேர்க்குறேங்க, அதிகம் சேர்க்கலை. இது ஆப்ஷனல். நான் எல்லாத்துக்குமே சேர்த்து போடுறது பழக்கம், அதனால் நான் அது சேர்க்குறேன். இதோட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுடலாம்.
எண்ணெயிலே போட்டிங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து நல்ல கூடுதல், அதாவது நல்லா டிசால்வ் ஆகும், நல்ல வாசனையை கொடுக்கும். 2 கருவேப்பிலை போட்டுறேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். துளசி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த துளசியினுடைய நெடியை குறைக்கணும், அதே நேரம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு காம்பினேஷன் கொடுத்து செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.